அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோவில் கும்பகோணம் அருகாமையில் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க குடைவாசல் அப்படின்ற இந்த கோவில் ரொம்பவும் பழமையான சிவாலயம். தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். பாடியவர் திருஞான சம்பந்தர். சாமியோடைய பெயர் கோணேஸ்வரர். அம்பாளுடைய பெயர் தாயார் பெரியநாயகி. இந்த ஊரில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, கோவிலுடைய எதிரில் அமைந்திருக்கும் அமிர்த தீர்த்தம் அப்படின்ற இந்த குளத்திலிருந்து அற்புதங்கள் நிறைய இருக்குது. இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அமிர்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்றது ஐதீகத்தில் ஒரு வரலாறு. ரொம்ப பழமையான கோவில். ஒரு முறை போனீங்கன்னா அந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்கள், வாய்ப்பு கிடைச்சா. இந்த கோவிலுடைய தலை விருட்சகம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வாழை மரம் இதுதான். அதுக்கப்புறம் அந்த அமிர்த தீர்த்தத்தில் கிடைச்ச ஒரு கால பைரவருடைய சிலை. இந்த சிலை 3ஆம் நூற்றாண்டிலே இருந்ததாக ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயம். அந்த சிலையும் இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிலை எல்லாமே பழமையான சிலை. இதெல்லாம் பல ஆண்டுகள் கடந்து இந்த பகுதியில் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. இதை பாருங்கள், இந்த விநாயகர், நீங்கள் பார்த்துக்கிட்டு கால பைரவர், கன்னிமார்கள், சப்த கன்னிமார்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி இந்த கோவிலில் இருக்குது. அது ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம். சாமி பார்த்திங்கன்னா முதல் தளத்தில் இருப்பார். அந்த முதல் தளம்னா என்னென்னா மாடக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது தமிழ்நாட்டில் ஒரு 9 கோவிலில் ஒரு கோவில் இந்த குடைவாசல் கோவில். அதில் ஒரு 24 படி. இந்த 24 படிகளை ஏறி போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சுவாமியை தரிசனம் பண்ண முடியும்.